தினத்திலே நிறைய வேலை பலுக்களுக்கு மத்தியில் எங்களுடைய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் எங்களுடைய கௌரவ அமைச்சருமான மனோ கணேசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரை அன்புடன் நான் வரவேற்றுக் கொண்டு இங்கே எங்களுடைய கட்சியின் முக்கியஸ்தர்கள் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் சன் பிரபா அவர்கள் வரவேற்றுக் கொண்டார்கள். ஆகவே நீண்ட நேரம் நான் எடுக்கவில்லை. ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அமைச்சர் மனோ கணேசனை பொறுத்தமட்டில் நான் அவருடைய கட்சியினுடைய மேல் மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்போ இங்கே மத்திய கொழும்போ வட கொழும்புல இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும், பாடசாலைகளுக்குரிய வளங்களை பெற்று கொடுக்க வேண்டும், கல்வி வளர்ச்சியிலே ஈடுபட வேண்டும், எமது தமிழ் மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்போ கௌரவ அமைச்சர் அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஒரு வருட காலமாக நான் நடத்துகின்ற எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நான் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த தமிழ் பாடசாலை மாணவர்களுடைய கல்வி மேம்பாடு, தலைமைத்துவ மேம்பாடு, ஆளுமை மேம்பாட்டுக்காகவே நான் நடத்தி வருகின்றேன். సెనాన్స్ విద్యాలయం, ఈ అస్మిత మోదర హిందూ కల్లూరి, ఈ అనోమిక మోదర హిందూ కల్లూరి, దుర్గా కమలేశ్వరన్ మోదర హిందూ కల్లూరి, అభినయ సెల్వరాజ మోదర హిందూ కల్లూరి, నిత్యశ్రీ మోదర హిందూ కల్లూరి, சுபாஷினி மோதர இந்து கல்லூரி. இந்த நிகழ்விலே உங்கள் அனைவருக்கும் தனது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக தம்பி குருசாமி அவர்கள் உங்களுக்கு புத்தக பைகளை வழங்க இருக்கின்றார். அந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. புத்தகம் இருக்கு அவங்களுக்கு? பை மட்டும் சரி, பை புத்தகத்தை போட்டுக்கலாம். புத்தகங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் அடுத்த டிசம்பர் மாதம், இந்த மாதம் 10 நாளில் வழங்குகிறோம். உங்கள் பாடசாலைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கையெழுத்துப்பட்டு கொடுத்திருப்பீர்களே, ஆனால் எல்லாருக்கும் புத்தகங்களும் வழங்கப்படும். பையை வாங்கிட்டீங்கன்னா இப்போ பிறகு புத்தகத்தை வாங்கி உள்ளுக்கு போட்டுக்கலாம்.